Hi friends, welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரலாக கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் டை எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணோன்னா உடனே பிளாக் ஆகிடும். இது நேச்சுரல் இல்லை, கெமிக்கல்ஸ் கலந்தது. அதுவும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணோன்னா போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணுற நேச்சுரல் ஹேர் டை வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளில் க்ரே ஹேர்லாம் பிளாக்காக மாறிடும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஹேருக்கு ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் நல்லா குளிர்ச்சி முடி கொட்டாமல் பார்த்துக்குவோம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். 2 நாளுக்கு அப்புறம் ஒரு அகல் விளக்கில் இந்த ஆயிலை வெந்தயம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நூல் திரி போட்டு கொஞ்சம் நல்ல பெரிய தீயாக எரிய வைக்கலாம். இப்போ இந்த விளக்குக்கு 2 பக்கமும் ஒரே சைஸில் 2 டம்ளரை விளக்க ஒட்டின மாதிரி வைக்கலாம். அது மேலே ஒரு பெரிய பிளேட் வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் இந்த விளக்கு காற்று இல்லாத இடத்துல வச்சுட்டா நல்லா மெதுவாக எரியும். எண்ணெய் தீர தீர ஆட் பண்ணிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தட்டை கை சுடாமல் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். மெதுவாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக சுத்தமான பவுடர் நமக்கு கிடைக்கும். இதை இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் விளக்கில் வச்சு பண்ணால் இந்த அளவுக்கு பவுடர் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா சுத்தமான விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் இதை நல்லா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1 hour விட்டுட்டு அப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நார்மலாக என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எதுலேயுமே ஒட்டாது. பில்லோ கவர், ட்ரெஸ்ஸில் எதுலேயுமே ஒட்டாது. தலை குளிக்கும் போது இந்த பேக்கில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக்காக ஒரு ஆயில் கிடைக்கும். இதை தலை ஃபுல்லாக தடவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டா எல்லா ஒயிட் ஹேர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரே கலராக மாறிடும். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக ஹேர் டை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ அதே பவுடரை ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குச்சி வச்சு பொட்டு வைக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஐப்ரோஸ்லாம் நைட் டைமில் தடவினோன்னா நல்லா பிளாக்காக மாறும் கொஞ்ச நாள்லே. சில பேருக்கு ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். அவங்களாம் ரெகுலராக நைட் டைமில் தடவினா நல்லா பிளாக்காக மாறிடும். விளக்கெண்ணையும் ஐப்ரோஸில் உள்ள ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தடவி விடலாம், கெமிக்கல் இல்லாமல் இருக்கிறதுனால. நீங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் ஆயில், ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆயில், பொட்டு எல்லாம் ஒரே பவுடர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching friends. Please like, share and subscribe.